கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. நான் தான் காலேஜ்ல படிக்க சொன்னேன். இப்ப நான் தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். என்னடி இது? கருப்பம் உத்தரவு தந்துருச்சு, நான் காலேஜுக்கு அனுப்புறேன்னு அத்தை தானே சொல்லுச்சு. ஆமாடி, இப்ப மாத்தி பேசுது. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கேன். எனக்கு காலேஜ் வேண்டாம், படிப்பு வேண்டாம், கபடி கூட வேண்டாமா. அம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. உங்களுக்கு கபடியில் நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கபடி ஆட போறதில்ல. கல்யாணம் கட்டின பின்னாடி படிக்க கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா? ஆமாமா, கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி தான் பல பேர் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஆசைப்பட்டது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுங்கிறது எல்லா பொட்ட பிள்ளைங்களுக்கும் நடக்கிறது தானே தாத்தா. நீ எப்பேற்பட்ட பொறப்பு, எப்படி ராசாத்தி மாதிரி வாழ வேண்டியவ தெரியுமா? அதையெல்லாம் தொலைச்சிட்டு இந்த மலைக்காட்டுல ஒரு ஓட்டு வீட்டுல ஓரமா ஒடுங்கி இருக்க காரணமே உங்க அம்மாவோட பயந்தாம்மா. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இதைத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி என்னதான் என் பொறப்பு? அதையாவது சொல்லி தொலைங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த விஷயமெல்லாம் இப்ப உனக்கு எதுக்கு? தாயி, உங்க அம்மா இதெல்லாம் எதுக்காக செய்யறா தெரியுமா? அவ வாழ்க்கை மாதிரி ஓ வாழ்க்கையும் பாழாயிடக்கூடாதுங்கிற பயத்துலதான். என் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்த, அதுவே அவளுக்கு பிரச்சனையாயிடுது. அவ சரியான பயந்தாமுள்ள. அவ பயந்து பயந்து ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவளோட வாழ்க்கைய வாழாமலேயே தொலைச்சிட்டா. இப்ப கூட படிக்க டவுனுக்கு அனுப்பாம கல்யாணத்தை பண்ணி கண்காணாத இடத்துக்கு அனுப்புறதுக்கு ஏன் துடிக்கிறா தெரியுமா? உன் உயிருக்கு ஆபத்து வந்துருமோங்கிற பயத்துலதான் கல்யாணத்தை பண்ண துடிக்கிறா. இங்க இருந்த ஆபத்துன்னா ஏன் கல்யாணத்தை பண்ணி வெளியூருக்கு அனுப்பணும்? காலேஜுக்கே அனுப்பி வைக்கலாமே. நீ ஆசைப்பட்ட மாதிரியே போய் படித்தா உங்க அம்மாவை பத்தி நீ கவலைப்படாத. என்ன மீறி அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். படிக்க போறேன் தாத்தா. இத பார்த்தாயே, நீ மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் எக்காரணத்தை கொண்டு உன் படிப்பை நிறுத்தக்கூடாது. படிச்சு பெரிய ஆளா வந்தா அம்மா எல்லாத்தையும் ஏத்துக்குவாங்க. நீ சொன்ன மாதிரியே நான் கிளம்புறேன். ஏய் மாறி, எவ்வளவு நேரமா கிளம்புற? அம்மா எழுந்துச்சு, அவ்வளவுதான், ஆஞ்சு போட ஆஞ்சு. நீ செவனையும் தானே இருந்த, தங்கச்சி உதவி பண்ணலாம்ல, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன், வா போலாம். அண்ணா, ஆத்தாவோட காலை தொட்டுட்டு வந்துடுறேன். ஏய், அம்மா கண்ணை திறந்துச்சு, கண்ணா தலையிறம் பாத்துக்க, வா. அம்மா, உன் காலை தான் தொட்டு கும்பிட முடியல, உன் காலை நினைச்சோம் செருப்பை தொட்டு கும்பிட்டுக்கிறேன். படுத்தி எடுக்கிறாளே. சாராய கடை மூட்டா நாங்க என்ன பண்றது? கடையை மூடுறதோட காய்ச்சி வைக்கிற கம்பெனி மூடுங்கண்ணா. அத்தை எரிஞ்சிரு போகுது, வா போவோம். அண்ணா, பூங்குடி கிளம்பிருப்பாளா? பூங்குடியை 4:30 மணிக்கு கிளம்ப சொல்லிட்டேன், அப்பச்சு கலப்பி வச்சிருக்கோம், வா போவோம். சரி சரி, வா போலாம். உன்கிட்ட சொல்லாம போறேன், என்னை மன்னிச்சுக்கோமா. எனக்கு வேற வழி தெரியல. நான் இதை செய்யறது நான் நல்ல நிலைமைக்கு வந்து உன்னை காப்பாத்துறதுக்கு தாம்மா. நான் ஒரு நாள் நீ பெருமைப்படுற அளவுக்கு நான் வளர்ந்து காட்டுவேம்மா. பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுத்துட்டு போறேன். இப்போ வருத்தப்பட்டாலும் கோவப்பட்டாலும் நீ சந்தோஷப்படுற அளவுக்கு நான் வளர்ந்து காட்டுவேம்மா.
பெருசு பூங்கொடி எங்க? இரு வந்துருவா. எல பூவு பூவு அழுதது போதும் வா. வாப்புல தாத்தா வரா. இன்னும் என்ன தயக்கம்? என் கூட வாங்க. முதல்ல எந்த வண்டி வருதோ அதை நிறுத்தி உங்களை ஏத்தி விட்டுறேன். பொழுது விடியறதுக்குள்ள வண்டி ஏறியாகணும். வாங்க போகலாம். பூங்கொடி, பூங்கொடி, பூங்கொடி. பூங்கொடி, அத்தாச்சி 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 என்ன அத்தாச்சி பூங்கொடி இருக்காளா? வெள்ளனே எந்திரிச்சு துணி துவைச்சிருக்கா, பாத்திரம் தேய்ச்சிருக்கா, கோலம் போட்டிருக்கா. ஆனா ஆளை காணோம். ஐயோ அங்க மாறி காணா அத்தாச்சி. அவ பைய படுக்க துணிமணி எதுவுமே இல்லையே. ரெண்டு பேரும் சேர்ந்து சென்னை கம்பியை நீட்டிட்டாளுங்க போலயே. வாங்க வண்டி எடுக்குள்ள போய் புடிச்சிருவோம். ஐயோ, வாங்க சீக்கிரமா வாங்க. பாத்து பாத்து போ, பாத்து வாங்க. பார்த்து மிதிச்சு வா. சீக்கிரமாக புடிச்சிடலாம். தாத்தா விடியறதுக்குள்ள வண்டி வந்துரும்னு சொன்னேன். இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு வண்டியும் வரல. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல. இப்படியே திரும்பி போயிடலாம் தாத்தா. அம்மாவையும் கஷ்டப்படுத்தி உன்னையும் பிரிஞ்சிருக்கிறத நினைச்சா மனசு கேட்க மாட்டேங்குது தாத்தா. என்னம்மா திரும்ப திரும்ப தடங்கல் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப திரும்ப வீட்டுக்கு வந்தேன்னா ஆத்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடும். பரவாயில்லையா? எங்க போயிட போற? இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு தானே. நீ திரும்பி வந்ததும் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நல்லா இருக்கணும்னு நினைச்சா கொஞ்ச நாளைக்கு தாங்கிக்க ஆத்தா. சீக்கிரம் ஓடி வா. என்னமோ நீ திரும்பி வரதுக்குள்ள நான் செத்து போயிடுற மாதிரி பேசுற. தாத்தா அப்படிலாம் பேசாத தாத்தா. தாயி, நீ பெரிய ஆளாகி திரும்பி வர வரைக்கும் நான் இங்கேயே கல்லு மாதிரி உக்காந்துக்கிட்டு இருப்பேன். அத்தாச்சி எந்திரிச்சு வாங்க, அவங்க போயிட போறாங்க. அட ஏன் அத்தாச்சி, காலையில இருந்து வெறுவகத்தோட எம்புடு தூரம் தான் ஓட முடியுது. மூச்சு வாங்குது. கொஞ்சம் நீச்சல் தண்ணினாலும் குடிச்சிட்டு வந்திருக்கலாம். என்ன அத்தாச்சி நீங்க? அவளுங்க போயிடுவாளுங்கன்னு சொல்றேன், நீச்சல் தண்ணி குடிக்கலன்றீங்க. நீங்க வாங்க சீக்கிரம், எந்திரிங்க வாங்க. தாத்தா எங்க அண்ணன் சரியான பொறுப்பில்லாத பையன். அப்பப்ப சீட் விளையாடுறேன்னு போயிடுவான். போதும் போதும். எங்க அப்பா குடிச்சிட்டு ஒரு ஓரமா கிடப்பாரு. பாவம் என் ஆத்தா நான் இல்லாம அனாதையா கஷ்டப்படும். நீ தான் தாத்தா அதை பாத்துக்கணும். அப்படியே இந்த நாய்க்கு புத்தி சொல்லி எங்க ஆத்தால கொஞ்சம் பாத்துக்க சொல்லு. அதெல்லாம் நாங்க சிறப்பா செஞ்சிருவோம். நீங்க ஒப்பாரி வைக்காம இருக்கீங்களா? முடியல, என்னால முடியல. என்னப்பா என்னாச்சு? என்ன தாச்சி, இப்ப மட்டும் ஊர் சனம் பார்த்துச்சு. நம்ம தான் ஊரை விட்டு ஓடுறோம்னு நினைக்க
போறாங்களே. முடியல தாச்சி, முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நீங்க வாங்க. என்ன பெருசு பேத்தியோட இங்க நிக்கிற? ஊருக்கு எங்கேயாவது போறியா? இல்லப்பா, குழந்தைங்க சென்னைக்கு போய் படிக்க போகுது. கீழே போய் சென்னை வண்டியில ஏத்தி விட்டுறியா? என்ன பெருசு இப்படி கேட்ட? கூட போய் பஸ் ஏத்தி விட்டு வரேன். பிள்ளைகளா வாங்க. பைய கொடு. போயிட்டு வரேன் தாத்தா. இங்க யாரு தாத்தா விட்டு பிரிகிறோமேன்னு பூங்கொடிக்கு எவ்வளோ ஃபீலிங்குன்னு நீயும் தான் இருக்கியே. அண்ணனை பிரிகிறோமேன்ற வருத்தம் கொஞ்சமாச்சு இருக்கா உனக்கு? வருத்தமா? உன்னெல்லாம் பிரியறதுல எனக்கு சந்தோஷம்டா சாமி. இனிமையாது உங்க யார் தொல்லையும் இல்லாம இருப்பேன். இரு. தாயி, எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பியா? உன் படிப்பு முடிகிற வரைக்கும் உங்க ஆத்தாவை பார்க்கணும், பேசணும்னு நினைக்கவே கூடாது. அப்படி அவளை பார்த்துட்ட உன் படிப்பை பாதிச்சிடுமா? சரி. ஓ தாத்தா, நான் போயிட்டு வரேனே. டேய், போயிட்டு வரேன்டா. போய் தொலை. ஏறு. வாழைப்பூ பார்த்து மெதுவா. அங்க பாரியா முத்தையா பேத்தி லாரி ஏற்றி வெளியூருக்கு அனுப்புறான் போல. தாத்தா போயிட்டு வரேன் தாத்தா. ராசுகுட்டி வா, பூங்கொடி கிளம்பிட்டான்னு பட்டணத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். வா போகலாம். பூங்கொடி, பூங்கொடி, எங்கடி இருக்க? அத்தி மாட்டின பெருசு நீ. பூங்கொடி, எங்கடி போன? நீ கையில கிடைச்ச உன் காலை முடிச்சிருவேண்டி. எங்கதே போய் தொலைஞ்சாளுங்களோ? அவளுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? அவளுக்கு இருக்கு. நீ இருக்கட்டும். பூங்கொடி எங்க? வீட்டுல தானே இருந்தா. ஆமா, இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன வேலை இங்க? ஒண்ணும் இல்லையே, நான் டீ குடிச்சிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கேன். நீ ஐத்த மாதிரி வந்துகிட்டு இருக்க. ஆமா, என்ன விஷயம் இப்படி அறக்க பறக்க ஓடி வர? அது வந்து வீட்ல. என்ன பெருசு பூங்கொடி மாறி லாரி ஏத்திட்டு வர? ஏதாவது கபடி போட்டிக்கு அனுப்புறியா? என்ன கேட்டாங்கன்னு உங்க அப்பா இப்படி முடிக்கிறான்? என்ன தைரியம் பாத்தியா? நம்ம கண்ணெதிரிலேயே பிள்ளைங்களை வண்டி ஏத்தி விட்டுட்டு நடிச்சுக்கிட்டு நிக்கிறத. இந்த கிழவன்ட்ட பேசிட்டு இருந்தா பிள்ளைங்களை விட்டுடுவோம். வா, குறுக்க போய் நம்ம வண்டியை நிறுத்துவோம். தள்ளுங்க, போயாங்க. சரோஜா, சரோஜா. சரோஜா, நில்லு. போகாத, நில்லு. வா. சீக்கிரம் வா. அம்மா பாவம் மாதிரி என்னதான் இருந்தாலும் நம்ம பண்ணுறது தப்பு இல்லையா? பெத்த தாய்கிட்ட போய் சொல்கிறதும் ஏமாத்துறதும் அந்த கடவுளே ஏமாத்துற மாதிரி இல்லையா? எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு பிள்ளை. பாரு, ஐயோ, அத்தாச்சி மாமா வாங்கி கொடுக்க போறாரு. ஆமா, அவர் காரியம் ஆகணும்னா என்னென்னவோ பண்ணுவாரு. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்க வாங்க. ஐயோ, நெசமலே ஐயா வாங்கி விழுந்துட்டாரு. ஐயோ அப்பா, நான் சொல்லிட்டேன், இதுல நீ கேட்டியா? என்னாச்சு? அன்னைக்கு வைத்தியர் கூட இவருக்கு ரொம்ப நொந்துச்சுன்னா உயிருக்கு பிரச்சனை ஆயிடும்னு சொன்னாரு. நான் கேட்காம விட்டுட்டேனே. ஐயா வளர்க்கருமையா, எங்க சாமியை காப்பாத்தியா.
ஐயோ இங்க உதவி கூட பக்கத்துல யாருமே இல்லையே. அத்தாச்சி அப்படியே கை தாங்களா தூக்குங்க. வாங்கப்பா. இல்ல வாங்கப்பா. வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆயுசே முடிய போகுது. சாக போறதுக்கு முன்னாடி ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கு எனக்கு. அப்படி நான் சாக போறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. நீங்க இல்லைன்னா நான் எங்க போறது? யாராவது வாங்களே. வேணாம், வேண்டாம்ப்பா. நான் தான் சொல்றேனே, முடிய போகுது. நான் தாங்க மாட்டேன்ப்பா. அப்படி கடைசியில எனக்கு நீ 2 சத்தியம் மட்டும் பண்ணி கொடுத்துடு. சாக போற நேரத்துல கூட என் பேச்ச கேட்க மாட்டியா? சத்தியம் பண்ணி கொடு, சத்தியம் பண்ணி கொடுப்பா. போதுமா, எனக்கு இது போதும். ஒண்ணு எந்த காரணத்தை கொண்டும் பூமொழிய திருப்பி கூப்பிடவே கூடாது. அவன் படிப்பு நிறுத்த கூடாது. கொஞ்ச நேரத்துல சாக போற. இல்ல இல்லப்பா. இந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் பூமொழிக்கு தெரியவே கூடாது. இல்லப்பா. நேரம் வரும்போது அவளே தெரிஞ்சுக்கட்டும். என்ன என்ன நம்ம நிலத்துல தான் போத கெடும். கோடி ரூபா கொடுக்கிறேன்னு சொன்னாலும் நம்ம நிலத்தை விற்கவே கூடாது, விற்க கூடாது. ஓடிய படிக்கவை. எல பூவு, எனக்கு என்னமோ நீ உங்க ஆத்தால பிரிஞ்சு வந்ததால கஷ்டப்படுற மாதிரி தெரியல. உன் தாத்தாவை பிரிஞ்சு வந்ததால தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லை பிள்ளை. தாத்தாவை பிரிஞ்சு வரதா நான் நினைக்கவே இல்லை. இப்போ கூட தாத்தா என் கூட வந்துட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு.